பிஜேபி பின்னாடி இருக்கு, பிஜேபி அடக்குது, பிஜேபி முடக்குது, எல்லாம் பண்ணுது. அவரை பேச சொல்லுங்க. என்கிட்ட பேட்டி கேட்ட மாதிரி விஜய்கிட்ட வேண்டாம், விஜய் கட்சிக்காரங்கிட்ட பேட்டி கேட்டு பாஜகவை எதிர்த்து பேச சொல்லுங்க. ஓகே. இல்லை, ஒரு விதத்தில் இப்படி பார்க்கலாமா சார்? ஒருவேளை விஜய் வந்துட்டு அடுத்த காங்கிரஸை சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து விஜய் பற்றி பிரவீன் சக்கரவர்த்திலாம் சப்போர்ட் பண்ணிட்டே பிரவீன் சக்கரவர்த்திங்கிறது காங்கிரஸில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி. காங்கிரஸ்காரனே அவரை மதிக்க மாட்டான். நீங்கள் தான் பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் நம்ம ஊர் ஹெச்ராஜா மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து சைலண்ட் மோடில் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு கூட்டணி அமையலையான்னு தெரியல. இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அடுத்து தேமுதிக கட்சியாக இருக்கட்டும், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அண்ணாமலை பாஜகவில் இணைஞ்சு நேற்று பியூஷ் கோயில் வரும்போதெல்லாம் உள்ள நிற்கிறார். இன்றைக்கி மோடி மேடையில் இருப்பார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேமுதிக ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை அவங்களோட நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்ப சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் அரசியலில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னென்னா இந்த மாதிரியான கட்சிகள், இந்த கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சிகள்லாம் தேர்தலை தங்களுக்கான வியாபாரமாக பார்க்குறாங்க.